இவ்வளவு காலம் தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய ஜனகணமன என்பதுதான் அரசு நிகழ்ச்சிகள், தனியார் நிகழ்ச்சிகள் யாவற்றிலும் இசைக்க பெற்று வந்தது. ஆனால் அண்மை காலமாக பாரதிய ஜனதா கட்சி வந்தே மாதரம் பாடலை நேஷனல் சாங் என்கிற பெயரில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் இசைத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை ஏற்படுத்தி வருகிறது. அரசமைப்பு உருவாக்கிய காலத்திலேயே அரசியல் நிர்ணய சபையிலேயே இந்த இரண்டு பாடல்கள் குறித்தும் விவாதங்கள் நடந்து ஏகோபித்த முடிவாக ஜனகணமன என்கிற தாகூரின் பாடலை தேசிய கீதமாக அரசியல் நிர்ணய சபை அங்கீகரித்தது. தேசிய பாடலாக வந்தே மாதரம் தேவைப்படும் சூழலில் பாடிக்கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டதே, அது கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்போது பாரதிய ஜனதா கட்சி அதை பாடியாக வேண்டும், அவமதித்தால் தண்டனை வழங்கப்படும் என்கிற அளவுக்கு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருப்பதன் மூலம்தான் இந்த விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் கூட தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை கடைசியாக பாடும் நிலைக்கு தள்ளப்பட்டது. நம்முடைய சட்டமன்றத்தில் முதல்வர் இதற்கென்று தனி தீர்மானம் கொண்டு வந்து தமிழகத்தில் அரசு விழாக்கள் அனைத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முதலிடம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற சூழலை நாம் அறிவோம். ஆகவே எந்த ஒரு கருத்தையும் அல்லது நிலைப்பாட்டையும் திணிப்பது கூடாது, அதுதான் ஜனநாயகம். வந்தே மாதரம் பாடலில் மதம் சார்ந்த கருத்துக்கள் உள்ளன, அதனை இந்து அல்லாத பிற மதங்களை சார்ந்தவர்களை பாடச் சொல்லி வற்புறுத்தும் போது அதன் அடிப்படையில் மதம் சார்ந்த பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்து அல்லாதவர்களை அல்லது இஸ்லாமியர்களை கிறித்தவர்களை அந்த பாடலை பாடும்படி வலியுறுத்தும் போது, வற்புறுத்தும் போது அவர்கள் ஆகவே அந்த வரிகளை எடுத்துவிட்டு எஞ்சிய வரிகளை கருத்து ஒருபுறம் பேசப்படுகிறது. இந்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு மதசார்பற்ற அணுகுமுறையை ஒருபோதும் மதிப்பதில்லை. அதன் விளைவாகத்தான் இத்தகைய விவாதங்கள் நடப்பதாக நான் கருதுகிறேன். வந்தே மாதரம் பாடலை யாரும் அவமதிக்கும் நோக்கில் இந்த கருத்தை சொல்லவில்லை. அந்த பாடலில் இருக்கிற மதம் சார்ந்த கருத்துக்கள் நம்முடைய இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக போய்விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் இந்த விவாதங்கள் நடைபெறுகின்றன. பணி நிரந்தரம் கோரியா? அது நீண்ட நாள் கோரிக்கை. தமிழ்நாடு அரசு அதை பரிசீலிக்க வேண்டும். முதல்வரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை எடுத்துச் செல்வோம், வலியுறுத்துவோம்.
அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வற்புறுத்துவோம்.